வணக்கம் மக்களே. நீண்ட நாட்களுக்கு பின்பு நாடாளுமன்றம் கூடியிருக்கு. நீங்க கூடுற இந்த சமயத்துல டெல்லியில ஜந்தர் மந்தர்ல 21 நாட்களா உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டு இருந்த சோனம் வாங்சுக் அவர்களை 2 தினங்களுக்கு முன்பு கட்டாயப்படுத்தி அவருடைய உண்ணாவிரதத்திலிருந்து தூக்கிட்டு போனாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த இடத்தையே ஒரு சின்ன கலவர மையமா மாத்திட்டாங்க. ஏகப்பட்ட காவலர்கள் அங்க இருந்தவர்கள் எல்லாரையும் அடித்து விரட்டிட்டாங்க. என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம், அறவழியில போராடிட்டு இருந்தவங்களை கலவர பூமியா மாத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுறதுக்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாரும் இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த எல்லாரும் நாடாளுமன்றத்தை நோக்கி முற்றுகையிடுறதுக்காக போறப்ப காலையிலிருந்து இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தவங்களும் ஒரு கோரிக்கைகள் 3 கோரிக்கைகளை வச்சு கூட்டத்தை அங்க வந்துட்டு இருக்கப்ப தடாலடியா ஒருத்தவங்களையும் சரமாரியா தாக்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க காவலர்கள். ஒருத்தர் தனியா நின்றுகிட்டு இருக்காரு. அவரை சரி அடிங்க, அடிக்க தானே போறீங்க, அடிங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி கண்மூடித்தனமாக ஒரு இந்திய குடிமகனை இப்படி காவலர்கள் தாக்குறாங்க அப்படின்னு தெரியல. அதுவும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே வாசல்லையே நடக்குது. நாடாளுமன்ற முற்றுகையிடக்கூடாங்க, அதனால நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கலைக்கிறதுக்காக ஒரு 2-3 முறை இந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காவலர்கள். இது பெரும் கண்டனத்துக்குரிய செயல். இது இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அவர்கள் வைக்கும் 3 கோரிக்கைகள் என்னென்ன? அவங்க வெறும் 3 கோரிக்கை தான் சொல்றாங்க. தர்மேந்திர பிரதான், இந்திய நாட்டுடைய கல்வி அமைச்சர் அவர்களை நீங்க பதவி விலகுங்க. நீங்க இருக்கிறதுனாலதான் இங்கே நிறைய ஊழல்கள், முறைகேடுகள் கல்வித்துறையில் நடந்திருக்குது. எல்லா பரீட்சைகளிலையும் இங்கே ஊழல் நடந்திருக்குது. நீங்க உங்களுடைய பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் பதவி விலக சொல்றாங்க. நீட் தேர்வுல இறந்து போன மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகளா நிறைய தேர்வுகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3 கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஆனா அந்த போராட்டம் மிக தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. மீண்டும் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியில பிஜேபி சார்ந்து யாருமே பேசாமலே போயிடுவாங்களா, அடிச்சே இந்த ஒரு அறவழியில போராடிட்டு இருந்தவங்க கலவரத்துக்கு உண்டு பண்ற மாதிரி இவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டிடுவாங்களா அப்படின்னு பார்க்க தோணுது. இந்தியா முழுமைக்கும் இது இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறிக்கிட்டு வருது. இது நாளைக்கு எந்தெந்த மாநிலத்திலலாம் வரும் அப்படின்னு தெரியல. நம்மளுடைய குழந்தைகளுக்காக, நம்மளுடைய மாணவர்களுக்காக பேசுவதற்காக 21 நாட்கள் ஒருவர் உண்ணாவிரதம் இருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கு புரியணும்னா, 90ஸ்ல 3 Idiots அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கான் ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் ரொம்ப ரொம்ப அருமையாக எல்லா இடங்கள்லயும் ஓடப்பட்டுச்சு. அதை தான் நண்பன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள், இப்போது தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் நண்பன்னு நடிச்சு பசப்புகள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அது அவருடைய வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் தழுவி, அங்க என்ன இருந்துச்சோ அதை தழுவி தான் இங்க எடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அமீர் கான் இதுக்கு பேச மாட்டாரு, விஜய் இதுக்கு பேச மாட்டாரு, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கட்சி சார்ந்த எம்பிஸ், எம்எல்ஏஸ் எல்லாம் போய் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா டிவிகேல இருந்து ஆதரவோ எதிர்ப்போ இது வரைக்கும் எந்த தெரிவிக்கவில்லை. நம்மளுடைய குழந்தைகள் நல்லபடியா இருக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையவே துறந்து எல்லாமே வெறும் கல்விக்காக கொடுத்துக்கிட்டு இருந்த சோனம் வாங்சுக் அவர்கள் இன்னைக்கு உடல்நிலையே கேள்விக்குறியாக இருக்கு. நம்மை போன்ற மக்கள் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை கேள்வி கேட்காமல் இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அரசியல் செஞ்சு நம்மளுடைய மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இப்போ அடிதடியில கலவரத்துல ஈடுபட வச்சு எல்லாருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறது தான் இந்திய திருநாட்டுடைய ஆண்டுகிட்டு இருக்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட். அதை தான் விரும்புறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பாண்டிச்சேரியில இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறம் இலாக்காக்கள் ஒதுக்குறதுக்காக சிஎம் அவர்கள் போயிட்டு ஆளுநரை பார்த்துட்டாரு. பரவாயில்ல, இன்னைக்காவது பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு என்ன இலாக்காக்கள் ஒதுக்குறாங்கன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் பிழைப்பவர்களுக்கு அறம் கூற்றாகும்.